ஹாய் சிஸ், எனக்கு இந்த வீடியோவில் கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ளவுஸ் டிசைன் சென்ட் பண்ணி இதே டிசைன் வந்து எனக்கு ப்ளவுஸில் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் அது எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நான் பின்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு ப்ளவுஸ் மாடலுக்கு எடுத்திருக்கேன். இந்த ப்ளவுஸை வச்சு நான் டிசைன் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து யூ ஷேப்பில் நெக் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதே டிசைனை வேறு ஏதாவது நெக் டிசைனில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் இதிலே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும்போது அதில் நீங்கள் என்னென்ன கவனிக்கணும், அதை எப்படி ஈஸியாக ட்ரேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன டிசைன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஒரு கொம்பு டிசைன் இருக்குது, அந்த கொம்பு டிசைனுக்கு மேலே 2 லீஃப் டிசைன் இருக்குது, இந்த பக்கம் ஒரு லீஃப் டிசைன் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்னொரு கொம்பு டிசைன் இந்த பக்கம் டர்ன் ஆன மாதிரி வருது. இதுக்கு மேலே ஒரு சைடு லீஃபும் ஒரு சைடு வந்து மேங்கோ டிசைனும் இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சேம் டிசைன் ரிப்பீட் ஆகுது. ஸோ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் டிசைன் ட்ரேஸ் பண்ணால் போதும். இதையே வந்து அடுத்தடுத்து பக்கத்தில் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்க கொம்பு டிசைன் தான் இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 2 லீஃப் டிசைன் இருக்குது, இங்கேயும் 2 லீஃப் டிசைன் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 லீஃப் டிசைன் வருது, இந்த இடத்துல 3 லீஃப் டிசைன் போட்டிருக்காங்க. இந்த சென்டரில் இருக்க லீஃப் வந்து இந்த இடத்துல போட்டோம்னா இந்த ஸ்லீவில் அது இடிக்கும், அதனால் அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 லீஃப் மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி சில டிசைன்ஸை வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். அதனால் இது வேறு டிசைன் அது வேறு டிசைன் நினச்சி குழப்பிக்காதீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 லீஃப் டிசைன் இருக்குது. இங்கே ஒரு லீஃப்க்கு வந்து பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வேறு டிசைன் அது வேறு டிசைன் அப்படின்னு குழம்பிக்காதீங்க. ரெண்டுமே ஒரே டிசைன் தான். இதில் கொடுத்துருக்க ஒர்க்கு மட்டும்தான் வேறு. இதில் ஒர்க் பண்ணும்போது ஆப்போசிட் சைடில் ஒரு லீஃபுக்கு பீட்ஸ் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கொடுத்துருக்க ஒர்க்கை கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, டிசைனை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் ட்ரேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டோன் ரிங் கொடுத்து அதுக்குள்ளே ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் டிசைனை ட்ரேஸ் பண்ணால் போதும், அதே டிசைனை ரிப்பீட்டடாக நம்ம ட்ரேஸ் பண்ணிகிட்டே வந்துக்கலாம். இப்போ ஸ்லீவில் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் டிசைனில் இந்த இடம் தான் வந்து டிசைனுடைய சென்டர். இந்த லீஃபோடைய பாதியிலேருந்து இந்த 3 ஸ்டோன்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த இடம் தான் வந்து இந்த டிசைனுடைய சென்டர். ஓகேங்களா? இந்த சென்டரை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இதை ட்ரேஸ் பண்ணணும். இதுதான் சென்டர்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே வர கொம்பு டிசைனோடைய மிரர் இமேஜ் இங்கே இருக்குது, இங்கே வர லீஃபோடைய மிரர் இமேஜ் இங்கே, இந்த கொம்பு டிசைனோடைய மிரர் இமேஜ் இங்கே இருக்குது. இதை பேஸ் பண்ணியே நம்ம இந்த டிசைனுடைய சென்டரை கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஸ்லீவில் கரெக்டாக சென்டரில் இந்த டிசைனை அவங்க ட்ரேஸ் பண்ணலை, கொஞ்சம் க்ராஸாக ட்ரேஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்லீவோடைய சென்டர்லேருந்து டிசைனை ட்ரேஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த சைடு ஸ்லீவுக்கு டிசைனை ட்ரேஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு டிசைன் வந்து பார்க்கவே ரொம்ப ஆடாக இருக்கும். ஸோ டிசைனுடைய சென்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிசைனை ட்ரேஸ் பண்ணுங்கள். இப்போ நான் இதை எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பிகினர்ஸுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்து அதை ட்ரேஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது வரக்கூடிய மொதல் டவுட்டு இதனுடைய கரெக்ட் சைஸ் என்ன, இதை எப்படி ஜூம் பண்ணி வச்சு என்ன சைஸில் ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் வரும். இந்த டிசைனுடைய ஒரிஜினல் சைஸை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதில் சுகர் பீட் இருக்குது, ஸ்டோன் செயின் இருக்குது, ஸ்டோன் ரிங் இருக்குது, அப்புறம் ஜர்கான் ஸ்டோன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 3 mm சைஸ் இல்லை 4 mm சைஸ்க்கு பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதனுடைய ஒரிஜினல் சைஸ் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா இந்த சுகர் பீட், இந்த ஸ்டோன் செயின், அப்புறம் இந்த ஸ்டோன் ரிங் இதெல்லாம் வந்துட்டு ஒரு டிஃபால்ட்டான சைஸில் தான் இருக்கும். ஸோ நம்ம இதை வச்சு நம்ம இந்த ஒரிஜினல் சைஸை கண்டுபிடிக்கலாம். இப்போ சுகர் பீட் அப்படின்னா 1 mm சைஸ்க்கு இருக்கும். இப்போ ஸ்டோன் ரிங் வச்சு நான் கண்டுபிடிச்சி காட்டுறேன். இப்போ இந்த ஸ்டோன் ரிங் ஒன்று எடுத்து அதை வந்து இப்படி இந்த ஸ்டோன் ரிங் மேலே இப்படி வச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே டிசைனில் இருக்க ஸ்டோன் ரிங் அதனுடைய சைஸும் இதுவும் வந்துட்டு கரெக்ட் சைஸில் இருக்குது. ஸோ இந்த பிக்சருடைய ஒரிஜினல் சைஸ் வந்துட்டு இது தான். ஓகேங்களா? இப்போ நான் ஆல்ரெடி இந்த பிக்சரை வந்து ட்ரேசிங் பேப்பர் ஸ்கெட்சிங் ஆப்பில் தான் வச்சு ஜூம் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த பிக்சரை அப்படியே ஜூம் அவுட் பண்ணாமல் அப்படியே எந்த இடத்துல நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கிட்டு லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிவிட்டு இந்த டிசைனை வந்து ஒரு ரஃப் ஷீட்டில் இந்த 2 கொம்பு டிசைனை மட்டும் நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மொபைலில் இருக்க டிசைனை நீங்கள் இந்த அளவுக்கு ஜூம் பண்ணி வச்சுருக்கும் போதே அந்த நெக்கில் பார்டர் லைனுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ட்ரேஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ளவுஸ்லேயும் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த டிசைனை வந்துட்டு ப்ளவுஸில் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த டிசைனை வந்து நெக் பேட்டர்னில் அப்ளை பண்ணும்போது இன்னும் கிளியராக சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதில் கொடுத்துருக்க அதே பார்டர் ஒர்க் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிற ப்ளவுஸ்லேயும் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இதில் பார்டர் எந்த அளவுக்கு திக்னஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணி அதே கேப்பை நீங்கள் ஒர்க் பண்ண போகிற ப்ளவுஸில் விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளான பார்டர் தான் கொடுக்க போகிறீங்க, ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தான் வந்து பார்டர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு பார்டர் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டிசைனை ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை நெக்கில் அப்ளை பண்ணும்போது நான் இன்னும் கிளியராக சொல்கிறேன். இப்போ இந்த 2 கொம்பு டிசைனை மட்டும் ஒரு ரஃப் ஷீட்டில் நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நெக் டிசைனில் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நான் அப்ளை பண்ண போகிறது வந்துட்டு பாட் ஷேப் நெக்குக்கு அப்ளை பண்ண போகிறேன்.
நம்மளுக்கு மாடலுக்கு கொடுத்துருந்த ப்ளவுஸில் யூ ஷேப்பில் இந்த நெக் டிசைன் இருந்துச்சு. இதே டிசைனை பாட் ஷேப்புக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது டைரெக்டாக பென்னு வச்சு ட்ரா பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட்டு பென்சில் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ப்ளவுஸ்னுடைய ஒரு சைடில் இந்த டிசைனை கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்த சைடுக்கு வந்துட்டு நம்ம இந்த சைடு ட்ரா பண்ணதே அப்படி ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம கரெக்டாக இந்த டிசைனை வந்து ட்ரேஸ் பண்ணணும். பென்சில் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பென்சிலில் ட்ரா பண்ணி பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பென் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொம்பு டிசைன் வந்து இந்த நெக் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி திருப்பி வச்சு நான் வந்து ட்ரா பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது கொம்பு டிசைன் வந்து கரெக்டாக பார்டர் ஒட்டி வர மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம பார்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு கேப் விடணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கான கேப்பை ஃபஸ்ட்டு விட்டுக்கலாம். இப்போ நம்ம மாடலுக்கு வச்சுருக்க ப்ளவுஸில் 1/2 இன்ச் அளவுக்கு பார்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா 1/2 இன்ச் அளவுக்கு பார்டர் விட்டுக்கோங்க. இப்படி பார்டருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சுக்கு பார்டர் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1/4 இன்ச் கேப்பில் மட்டும் இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த லைனுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் போட்டிருக்க அந்த கொம்பு டிசைனை ட்ரேஸ் பண்ணணும். நீங்கள் அந்த பெனில் ட்ரா பண்ணியிருக்க அந்த லைனை ஒட்டி ட்ரேஸ் பண்ணிடக்கூடாது. பென்சிலில் நம்ம விட்டுருக்கோம் இல்லைங்களா, பென்சிலில் ட்ரா பண்ண இந்த லைனை ஒட்டி தான் வந்து இந்த கொம்பு டிசைனை ட்ரேஸ் பண்ணணும். இப்போ இந்த கொம்பு டிசைன் இப்படி வைக்கும்போது அது கரெக்டாக வரலை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொம்பு டிசைனை கையால் ட்ரா பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் வந்து இப்படி ட்ரா பண்ணிக்கிறேன் கொம்பு டிசைன். நம்ம டிசைனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. நம்ம எடுக்கிற அந்த நெக் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இப்படி வைக்கிறேன். இப்படி வைக்கும்போது அந்த கொம்பு டிசைனுக்கு மேலே 2 லீஃப் வருது இல்லைங்களா, அது வந்து கரெக்டாக செட் ஆகலை. ஸோ நான் அந்த 2 லீஃபை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து அந்த கொம்பு டிசைனையும் இந்த பக்கம் இருக்க அந்த 3 லீஃபையும் மட்டும் ட்ரா பண்ணுறேன். நம்ம இந்த மாதிரி டிசைனை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாம், தப்பே கிடையாது. எந்த டிசைன் கரெக்டாக அந்த இடத்துக்கு வருமோ அதை மட்டும் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 லீஃப் தான் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, நம்மளுக்கு இந்த இடத்துல 3 லீஃப் கூட நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த இடம் கட் ஆகாது. ஸோ நம்ம இந்த இடத்துல 3 லீஃபாக கூட வரைஞ்சிக்கலாம். இது ஷோல்டர் ஜாயிண்ட்டில் வருது அப்படின்னா இந்த இடம் ஒர்க் பண்ணால் அது கட் ஆகும் அப்படின்னா மட்டும் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து கொம்பு டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த நெக் டிசைனுக்கும் இந்த கொம்பு டிசைனுக்கும் ரொம்ப கேப் தெரியுது இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து ட்ரா பண்ணும்போது அந்த கொம்பு டிசைனை நெக்னுடைய பார்டரை ஒட்டி வர மாதிரி இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். இப்படி ட்ரா பண்ணிவிட்டு இங்கே லீஃப் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த டிசைனை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஹாஃபுக்கு மட்டும் நம்ம கரெக்டாக ட்ரா பண்ணிக்கிட்டோன்னா போதும். அடுத்த ஹாஃபுக்கு நம்ம இதே வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஸ்லோவாகவே காட்டுறேன். நான் எப்படி டிசைனை வந்து இது பண்ணிகிட்ருக்கேன், ஆல்ட்ரு பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பென்சிலில் மட்டும்தான் வந்து டிசைனை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிசைன் ஓகே கரெக்டாக வரும் அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த டிசைனை பெனில் ஹைலைட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடுக்கும் இந்த ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்குவேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துலையும் கொம்பு டிசைனுக்கும் நெக்குக்கும் ரொம்ப கேப் வருது. ஸோ நான் இந்த கொம்பு டிசைனை நெக்கு ஒட்டி வர மாதிரி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி போட்டுக்கிறேன். இந்த டிசைனில் வந்து நீங்கள் பீட்ஸ்னுடைய கலர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். இல்லை இந்த டிசைனுக்குள்ளே கொடுக்குற ஒர்க்கை வந்து நீங்கள் வேறு ஏதாவது கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த லீஃப் மேங்கோ ஷேப்புக்கு வந்துட்டு ஃபில்லிங் ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க, லோட் ஸ்டிச் மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் மாதிரி போடலாம். இல்லை வேறு ஏதாவது பீட்ஸ் யூஸ் பண்ணியே மேங்கோ டிசைனும் பண்ணிக்கலாம், கட்டானா யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எப்படி வேணாலும் க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணலாம். கஸ்டமர் வந்து எனக்கு இதே மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதே மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துருங்க. இல்லை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு இந்த டிசைனும் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட்டிவாக வேறு ஏதாவது ஒர்க்கை வந்து சேஞ்ச் பண்ணி கூட கொடுக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல வந்து இந்த நெக்கினுடைய சென்டருக்கு வரைக்கும் வந்துட்டேன். அந்த சென்டருடைய ஃபோல்டிங் அங்கே தெரியுது பாருங்கள், அந்த ஃபோல்டிங் வரைக்கும் நான் வந்துட்டேன். இப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது இந்த கொம்பு டிசைன் வந்து ஃபுல்லாக வரல, ஹாஃப் தான் வருது. ஸோ இதில் வந்து இப்படி ஹாஃபுக்கு மட்டுமே வந்து லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மேங்கோ டிசைன் மட்டும் ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் ஹாஃபுக்கு மட்டும் இந்த கோடு ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டிசைன் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனதுக்கப்புறம் நான் இதை வந்து பெனில் ஹைலைட் பண்ணிக்கிறேன்.
இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் இந்த மாதிரி வரையறதுக்கெலாம் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எல்லா டைமும் வந்து நம்மளுக்கு இந்த ரெடிமேடாக A3 சைஸ் பேப்பரில் டிசைன்ஸ் கிடைக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி டிசைன்ஸை நம்பி இருக்காதீங்க. அந்த டிசைன்ஸ் வந்து எல்லா டைமும் நம்மளுக்கு செட் ஆகாது. எப்படி இருந்தாலும் நம்ம ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை வாங்கி நீங்கள் காசை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி தான். ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக வந்துடும். இது கஷ்டமான ஒர்க்லாம் இல்லை. நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் இது பார்க்க வந்து பயமாக இருக்கும். கற்றுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ஒரு சைடில் வந்து பெனில் ஹைலைட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அவ்வளவுதான். இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை அப்படியே இந்த சைடும் வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். நான் பென்சிலில் போட்ட அந்த பார்டருக்கான அவுட்லைனை நான் ட்ரா பண்ணலை. டிசைனை மட்டும் ட்ரா பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இந்த இடத்துல ட்ரேஸ் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, நெக்னுடைய அந்த பார்டர் பெனில் ட்ரா பண்ண அந்த பார்டரை ஒட்டி டிசைன் போயிடுச்சு. இந்த மிஸ்டேக் ஏன் வந்தது அப்படின்னா, இப்போ இந்த நெக்கு நான் ட்ரா பண்ணேன் இல்லைங்களா, அப்போ ஃபோல்டு பண்ணும்போது கரெக்டாக ஃபோல்டு பண்ணாமல் ட்ரா பண்ணினதுனால பேக்கில் இருக்க அந்த நெக்னுடைய அந்த ட்ரேஸிங்கில் கரெக்டாக ட்ரா பண்ணாமல் இப்படி ட்ரேஸ் வந்து இப்படி தப்பாக தள்ளி வந்திருக்கு பாருங்கள். இது வந்து கரெக்டாக நம்ம ஃபோல்டு பண்ணி கரெக்டாக ட்ரேஸ் பண்ணியிருந்தோன்னா அந்த கேப்பும் கரெக்டாக வந்திருக்கும். இது தப்பானதுனால இந்த டிசைன் வந்து அந்த பெனில் ட்ரா பண்ண பார்டரை ஒட்டி போயிடுச்சு. ஸோ இந்த ஃபோல்டு பண்ணி ட்ரா பண்ணும்போது கரெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கே அதிகமாக கேப் தெரிகிற இடத்துலலாம் நம்ம அந்த ஸ்டோன் ரிங்குக்கான அந்த சர்க்கிளை ட்ரா பண்ணிக்கலாம். இந்த இடத்துலலாம் ஸ்டோன் ரிங் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் ஜர்கான் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்டோன் ரிங் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கெல்லாம் ரொம்ப கேப் தெரியாமல் எல்லா கேப்பும் ஃபில் ஆன மாதிரி டிசைன் ரொம்ப ஃபில்டாக இதுவாக வரும். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நான் சர்க்கிள்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து ட்ரா பண்ணும்போது இந்த நெக்கில் இந்த இடத்துல ப்ராப்ளம் வந்துச்சு இல்லைங்களா, ஸோ இதை வந்து நீங்கள் இன்னொரு டைம் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. இதே கொண்டு போய் ப்ளவுஸில் வச்சு காப்பி பண்ணாதீங்க. அப்புறம் ப்ளவுஸில் வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ அது வந்து சிரமமாக இருக்கும். ஸோ இதே டிசைனை நீங்கள் இன்னொரு பேப்பர் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக கரெக்டாக ஸ்பேஸ் விட்டு ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைனை எடுத்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.